சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளியான ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக ராம்குமார் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையிலிருந்து நாகராஜனும், ராம்குமாரின் சொந்த ஊரான மீனாட்சிபுரத்திலிருந்து நாகேந்திரனும், சென்னையிலிருந்து ரமேஷும் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், ராம்குமாரோட உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? இது தொடர்பாக மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? வேதவழி நேற்று இரவு அவர் இங்கே பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் ராம்குமார். அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அறுவை சிகிச்சை பிரிவில் அவருக்கு நேற்று காலை 3 மணி முதல் 5 மணி வரை அதிகாலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதில் கழுத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவருக்கு தையல் போடப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மதியம் வரை கண்விழிக்காத நிலையில் இருந்த அவர் அதற்கு பிறகு கண்விழித்துள்ளார். அதன் பிறகு காயம் ஓரளவுக்கு குணமாகியுள்ளதாக மருத்துவ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே போல இன்று பார்க்கும் பொழுது நேற்றை விட இன்று நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவிக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையில் அவர் பேச முடியாவிட்டாலும் ஆனால் அவரை அழைத்துச் செல்வதற்கு விசாரணை காரணமாக அழைத்துச் செல்வதற்கான அனைத்து முயற்சிகளும் காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுற்றிலும் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய காவல்துறையினர் இன்று வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து வந்துள்ள உதவி ஆணையர் திரு தேவராஜ் அவர்கள் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று அவரது இல்லத்தில், அதாவது ராம்குமாருடைய தென்பத்தை மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டை சோதனையிட்டுள்ளனர். சோதனையில் வருவாய்த்துறை முன்னிலையில் பல்வேறு ஆவணங்களையும் சாட்சியங்களும் கைப்பற்றியுள்ளனர். எனவே கைப்பற்றப்பட்ட சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கொண்டும் அதனை கணக்கில் கொண்டும் அதுபோல அங்கு விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் மூலம் பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டும் இந்த ராம்குமாரை இன்று பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கைது செய்து சென்னைக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாது தற்பொழுது ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்தபடி 1 வார காலத்திற்கு அவர் சிகிச்சை பெற வேண்டிய சூழல் இருப்பதால் சிகிச்சைக்கான ஒரு நோயாளியாக ராம்குமார் அழைத்து செல்லும் பொழுது அதற்கான மருத்துவ ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது. எனவே அதற்கான மருத்துவர்கள், மயக்க நிபுணர் மற்றும் அதற்கான அறுவை சிகிச்சை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் இவரை கண்காணிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என 3 மருத்துவர்கள் வீதம் அதற்கான ஒரு தனி மருத்துவ வாகனம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த ஏற்பாடுகளோடு தான், மருத்துவ வசதிகளோடு தான் அவர் சென்னை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கொண்டு செல்லப்படும் பொழுது அவர் நோயாளியாக கொண்டு செல்லப்படுவதால் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் மாஜிஸ்ட்ரேட், அதாவது நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருடைய உடல்நிலை குறித்த முழு தகவல்களை அவரிடம் தெரிவித்து அதன் பிறகே ஒப்புதல் பெற்றுதான் கொண்டு செல்லப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தற்பொழுது வரை அவர் மீது ஒரு வழக்கு என்பது, ஒரு பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்பது 391, அதாவது நேற்று அவர் 309 என்று சொல்லக்கூடிய ஒரு தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்துள்ளதாக செங்கோட்டை போலீசாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் என்னவென்றால் அவரை பிடிக்க சென்ற பொழுது, அதாவது சென்னையில் நடைபெற்ற சுவாதி கொலை வழக்கில் பிடிக்க சென்ற பொழுது அவர் தற்கொலைக்கு முயன்றதாக தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது வரை அவர் வீட்டிலிருந்து அவர் தங்கை மதுபான கையெழுத்திட்டு சேர்த்ததாகத்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே கைது என்று வரும்பொழுதுதான் அவர் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வரும். எனவே தற்பொழுது அவர் சென்னை கொண்டு செல்வதாக இருக்கும் வேளையில் அவரை மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஒப்படைத்து அவரது உடல்நிலை குறித்த முழு தகவலும் தெரிவித்து அவர் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது வரை கிடைக்கப்பட்ட தகவலின்படி அதிகபட்சமாக, அதாவது நேற்று அவர் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது கிடைக்கப்பட்ட ஆதாரங்களாகட்டும், அதே போல கிடைக்கப்பட்ட தகவலாகட்டும், கூடுதலான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவே உடன் சென்றவர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதவள்ளி, நாகராஜன், நீங்க நேப்பிலே இருங்க. தொடர்ந்து சென்னை எழும்பூரில் இருக்கும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், ராம்குமார் எப்போ சென்னை அழைத்து வரப்படுவார்? இதற்காக காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க இதுவரைக்கும்? வேதவள்ளி, நாகராஜன் தெரிவித்தது போல அங்க நெல்லை மருத்துவர்கள் அவரை கொண்டு செல்லலாம், அழைத்து வரலாம், சென்னைக்கு அழைத்து வரலாம் என்று அறிவித்த உடனேயே அவரை இங்க சிறப்பு ஆம்புலன்ஸ் மூலியமாக சென்னைக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அழைத்து இங்க பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவருக்கு மேல் சிகிச்சை வழங்க காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவரிடம் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அவருக்கு இங்கே வார்டு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வார்டில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும். அதற்கு பிறகுதான் மேஜிஸ்ட்ரேட், வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் நீதிமன்ற காவலுக்கு செல்வார். அதாவது நீதிமன்ற காவல் என்று சொன்னால் அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவார். ஆனால் அவர் நீதிமன்றத்துக்கு ஆணை பிரகாரம் அவர் அந்த குற்றவாளி என்ற அடிப்படையில், குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற அடிப்படையில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்படும். அதற்கு பிறகு விசாரணை தேவைப்படும் போது, அதாவது ராம்குமாரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் நினைத்தால் அது மேஜிஸ்ட்ரேட்டிடம் மனு செய்து, நீதிமன்றத்தில் மனு செய்து அவரிடம் வாக்குமூலம்
வாக்குமூலம் வாங்குவதற்காகவும் அல்லது மஜிஸ்ட்ரேட் முன்னிலையிலே வாக்குமூலம் வாங்குவதற்கு கூட ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இதெல்லாம் அவர் சென்னை வந்த பிறகுதான் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் அமர்ந்து அதெல்லாம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய உடல்நிலையை பொறுத்தே இந்த விசாரணை இருக்கும் என்று சொல்கிறார்கள். மற்றொரு புறத்தில் பேசும்பொழுது விசாரணையும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் தான் கொலையாளி என்பதற்கான நிறைய ஆதாரங்கள் காவல்துறையிடம் கிடைத்திருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக அந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த அருவாள், அதே போல அவர் அணிந்திருந்த ரத்தம் படிந்த சட்டை அந்த மேன்சனிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேன்சனில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகள் இவை எல்லாமே பார்க்கும் பொழுது சுவாதியுடைய செல்போன் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் ராம்குமார் தான் குற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் நிறைய இருப்பதாகவும் அந்த அடிப்படையிலான ஆதாரங்களை தயார் செய்து கொண்டு வரக்கூடிய பணியிலும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். வேதவள்ளி, ரமேஷ், ராம்குமார் தங்கியிருந்த மேன்ஷன்ல அவரோட அறையிலிருந்து முக்கிய ஆதாரங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டதா? முக்கியமா இந்த வழக்குல முக்கியமான ஆதாரமா கருதப்படும் அந்த செல்போன் இதுவரைக்கும் எங்கேயாவது கிடைச்சதா? முக்கியமான சில கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தான் இருக்கிறது. நேற்று கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு விசாரணையில் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லவில்லை என்று ராஜேந்திரன், அதாவது காவல்துறை ஆணையாளர் சொல்லியிருந்தார். ஆனால் முக்கியமான தடயமாக கருதப்பட்ட அந்த ராம்குமார் அணிந்திருந்த சட்டை, அதில் சுவாதியுடைய ரத்தம் படிந்திருக்கிறது. அவையெல்லாம் டிஎன்ஏ பரிசோதனை உட்பட பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றன. அதே போல அந்த செல்போன்ல தான் அதுதான் ரொம்ப முக்கியமான தடயமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அவர் அந்த 24ஆம் தேதி காலை 7:45 அதை ஆன் செய்திருக்கிறார். அது சூளைமேடு டவரை காட்டியிருக்கிறது. இவையெல்லாம் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. அதனால் அந்த செல்போனும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றன. அதற்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய விசாரணைகள் எல்லாம் உட்படுத்தப்பட இருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக சில முக்கிய ஆதாரங்கள் ராம்குமார் தான் குற்றம் செய்தார் என்பதற்கான பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அதேபோல சிசிடிவி காட்சியில் அவர் அன்றைக்கு 24ஆம் தேதி அவர் பையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்வது போன்று அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கின்றன. மேன்சனில் உள்ள சிசிடிவி காட்சியில் அவையெல்லாம் அவருக்கு எதிரான ஆதாரங்களாக பதிவாகியிருக்கின்றன. இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது காவல்துறைக்கு ஓரளவுக்கான அவரை தான் கொலையாளி என்ற அந்த சட்டப்பிரிவில் அவரை கைது செய்வதற்கான அனைத்து ஆதாரங்களும் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று இங்க இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. வேதவள்ளி, ரமேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. ராம்குமாரின் சொந்த ஊரான மீனாட்சிபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகேந்திரன், ராம்குமாரோட சொந்த வீட்டில இருந்து ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கா? கண்டிப்பாக வேதவள்ளி, இப்போ நம்ம செங்கோட்டை அருகே உள்ள தேன்பொத்தை ஊராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சிபுரத்தில் ராம்குமாரின் இல்லம் அருகே நின்று கொண்டிருக்கிறார். இப்போ நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் அந்த ராம்குமாரின் இல்லத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த ராம்குமாரின் இல்லம் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இப்போ இந்த பகுதியில் காவல்துறையினர் நேற்று முன்தினம் முதலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் இவர் அவரை காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்காக, ராம்குமாரை கைது செய்வதற்காக வந்தபோது அவர் ராம்குமார் இந்த வீட்டின் பின்புறம் தான் அவர் படுத்து உறங்கி கொண்டிருந்திருக்கிறார். வீடு சிறியதாக இருந்ததால் அவருடைய இளைய சகோதரிகளும் வீட்டுக்குள்ளும் அவர் தந்தை தாயும் வீட்டுக்குள் படுத்திருந்தார்கள். வீட்டின் வெளியே ராம்குமார் இந்த பகுதியில் தான் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இது காவல்துறையினர் வருவது தொடர்பாக அந்த நாய் குலைத்ததன் அடிப்படையில் அவர் ராம்குமார் தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இந்த இடதுபுறம் இருக்கும் இந்த செடி பக்க அருகில் தான் அவர் கழுத்து அறுபட்ட நிலையில் அமர்ந்த புகைப்படங்கள் நேற்று நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்த பகுதியில் இருந்த அவர் அந்த ரத்தம் படிந்த அந்த மண் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் எடுத்துள்ளனர், விசாரணைக்காக எடுத்துள்ளனர். மேலும் ராம்குமார் தற்கொலைக்கு முயல்வதற்கான பயன்படுத்தப்பட்ட அந்த பிளேடு, மேலும் அவர் அந்த ரத்தம் படிந்த அந்த துணி ஆகியவற்றை காவல்துறையினர் செங்கோட்டை காவல்துறையினர் பிரதாபன் காவல் ஆய்வாளர் எடுத்து சென்றுள்ளார். மேலும் சென்னை நுங்கம்பாக்கம் உதவி காவல் ஆணையர் தேவராஜன் தலைமையிலான 7 பேர் கொண்ட இந்த தனிப்படையானது நேற்று ராம்குமாரின் இல்லத்தில் நேற்று ஆய்வு செய்தனர் வருவாய்த்துறை முன்னிலையில். அப்போது இந்த வீட்டுக்குள் இருந்து செல்போன் மற்றும் அந்த கொலைக்கு தொடர்பான முக்கியமான தடயங்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக தேவராஜன் அவர்களிடம் நாம் கேட்டபோது அவர் அதிகாரப்பூர்வமாக எதையும் சொல்ல மறுத்துவிட்டார். வழக்கானது நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் அதனால் இது தொடர்பாக எதையும் நாங்கள் சொல்ல முடியாது எனவும் அவர் தேவராஜன் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேதவள்ளி, நாகராஜன், ராம்குமாரோட உடல்ல நேற்றைய நிலைமையிலிருந்து இன்றைய நிலைமை வரைக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு? அவர் இதுவரைக்கும் என்ன மாதிரியான வாக்குமூலங்களை கொடுத்திருக்காரு?
அதாவது ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு இங்கு சேர்க்கப்பட்டார். அதாவது 1:40 நேற்று நள்ளிரவு அவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு சேர்க்கப்பட்டார். பின்னர் நேற்று அதிகாலை அவருக்கு சிகிச்சை நடைபெற்றது. அதாவது 3 மணியிலிருந்து 5 மணி வரை அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதில் அவர் கழுத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு தையல் போடப்பட்டது. பின்னர் அவர் சிகிச்சையில் இருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையை தொடர்ந்து மதியத்திற்கு பிறகு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக, அதாவது வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறை முன்னிலையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை கிராம உதவியாளர் முன்னிலையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குமூலத்தினை அந்த கிராம உதவியாளர், அந்த கிராம நிர்வாக அலுவலர் நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறார். அதன்படி அவர் கூறும் பொழுது இந்த ராம்குமார் ஆனது காயம்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரிவித்தது நேற்று மதியம் 3:30 மணிக்கு மேல் தெரிவித்த தகவல்கள் என்று அவர் தெரிவிக்கிறார். இதனை அதாவது ஏற்கனவே ராம்குமார் முகப்புத்தகம், அதாவது ஃபேஸ்புக் மூலமாக இந்த சுவாதியை தொடர்பு கொண்டுள்ளார். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் சென்னைக்கு சென்றுள்ளார். அதை ராம்குமார் ஒப்புக்கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாது ராம்குமாரை ஒரு தவறாக பேசியதாக கூறித்தான் அவரை கொலை செய்துள்ளதாக ராம்குமார் தெரிவித்துள்ளார். தான் செய்த கொலையை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்ததாக தற்பொழுது கிராம உதவியாளர் நம்மளிடம் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் அவர் நம்மிடம் ஒரு பேட்டியாக கொடுக்கவில்லை என்றாலும் செவிவழி செய்தியாக தெரிவித்துவிட்டு சென்றார். ஏனென்றால் இது முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் அவர்கள் மூலமாகவே தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் முழுமையாக தெரியப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருந்தால், இருப்பினும் கேட்டதற்கெனங்க அவர் தெரிவித்த விஷயங்கள் இவை. எனவே அவர் கூறியதன்படி நேற்றே அவர் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார் ராம்குமார். அதன்படி தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். எனவே அதற்கான ஆதாரங்கள் தற்பொழுது திரட்டு பணி இருக்கிறது. அவர் கொலை செய்யும் போது பயன்படுத்திய அரிவாள் மற்றும் அவர் உடுத்தியிருந்த உடை, ஏனென்றால் சிசிடிவி கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்டது. அந்த அவர் உடுத்திருந்த சீருடை, அந்த அவர் உடை தான், அந்த ஃபேன் ஷர்ட் தான், அந்த உடை தான் சரிதானங்கிறது அதை சரிபார்க்க வேண்டும். அதே போல் அவர் பயன்படுத்திய அரிவாள் மற்றும் சுவாதியின் செல்போன் மற்றும் சிம் கார்டு, இதனை இவர் தான் எடுத்து சென்றிருந்தார் ராம்குமார். எனவே அந்த அவருடைய வீட்டில், ராம்குமார் வீட்டில் அது பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த ஆதாரங்கள் மற்றும் அவருக்கு வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள ராம்குமார் சுற்றியுள்ளவர்களிடம் விசாரிக்கப்பட்ட தகவல்கள் என அனைத்தையும் திரட்டி கொண்டு இன்று காலை 10:30 மேல், அதாவது 11 மணிக்கு மேல் இந்த மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவரை ஆஜர்படுத்தி அவரை சென்னைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே முதற்கட்டமாக நேற்று பெறப்பட்ட வாக்குமூலமே இவர் அதாவது குற்றவாளி என்பதை ஒப்புக்கொண்டதாக தற்பொழுது அரசு அதிகாரிகள் மூலமாக தெரிய வந்துள்ளது. இருப்பினும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக காவல்துறை உயர் அதிகாரிகள் அல்லது அரசு உயர் அதிகாரிகள் இதை தெரிவித்தால் மட்டுமே நாம் முழுமையாக அது உறுதியாக சொல்ல முடியும். இருப்பினும் கொடுக்கப்பட்டதும் தற்பொழுது அரசு அதிகாரிகளை இருந்தாலுமே அது கொடுக்கப்பட்ட செய்தியாக இல்லாமல் ஒரு செவிவழி செய்தியாக தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, நாகராஜன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் பேசலாம். நாகேந்திரன், ராம்குமார் என்ன மாதிரியான மனிதர்? அவருடைய சுபாவங்கள் குறித்து அவங்களுடைய அண்டை வீட்டார்கிட்ட கேட்க முடிஞ்சதா? கண்டிப்பாக வேதவள்ளி, இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த மீனாட்சிபுரம் பகுதியில் வந்து ராம்குமாரை பொறுத்தவரையும் அவர் வந்து குணாதிசயங்கள் வந்துட்டு நல்ல மனிதர் என்பதும், மேலும் அவர் யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருப்பார் என்று வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியை நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த தெருக்களில் வந்துட்டு யாரிடம் கேட்டாலும் ராம்குமார் வந்துட்டு நல்ல ஒரு சிறந்த பையன், எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டாப்புல, நல்ல ஒரு அமைதியாகவே இருப்பாப்புல. ஆனால் முக்கியமாக வந்து அவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து அவர் தனிமையை தான் அதிகமாக விரும்புவார், தனிமையாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் அதிகமாக இந்த தனிமையை அதிகமாக இருந்தனாலேயே இந்த கொலை வந்து முக்கியமாக அது ஒரு காரணமாக வந்து கூறப்படுகிறது. ஏன்னா மற்ற நண்பர்களிடம் வந்து அனைவரிடமும் வந்து எல்லாத்தையும் குறித்து பேசியிருந்தால் இந்த அளவுக்கு அவர் வந்து மனநிலை போயிருக்காது. அவர் தனிமையை அதிகமாக இருந்தனால் மட்டும்தான் அவர் இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து போயிருக்காரு. இன்னும் வந்து மேலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் வந்து பயன்படுத்திய அந்த நுங்கம்பாக்கத்தில் சுவாதியை கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அருவா வந்து இந்த பகுதியை சேர்ந்த அவருடைய உறவினர் தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான அருவா எனவும் வந்துட்டு இந்த பகுதியில் உள்ளவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது குறித்து அந்த தங்கவேலை நம்ம தொடர்பு கொண்டு அவர் நேரடியாக போய் பார்த்து நம்ம வந்து கேட்டபோது, ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த வந்து இப்போ வந்து தமிழகமே வந்து ஒரு வார காலமாக வந்து பரபரப்பாக பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கொலை வழக்கில் இந்த அருவா வந்து நம்முடைய சொந்த அருவா அப்படின்றது வந்து தெரிவித்தா மேலும் வந்து இந்த நம்ம விசாரணை என்பது நம்ம பக்கம் திரும்பிடும் என்பதனால வந்து அவங்க ஐயப்பட்டு வந்து இல்லைன்னு சொல்கிறாங்களா என்னன்ற என்பது குறித்து முழுமையாக தெரியவில்லை. ஆனால் வந்து அவங்க வந்து என்னோட அருவா இல்லை அப்படின்னு வந்து மறுக்கிறாங்க. மேலும் வந்துட்டு இந்த ராம்குமார் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் பொறியியல் படிச்சிருக்காரு. 5 பாடங்களில் வந்து அவர் வந்து அரியர் வச்சுருந்துருக்காரு. இந்த அரியரில் வந்து அவர் அந்த அரியரை
முடிக்கிறதுக்காக வந்து சென்னையில் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் போய் தான் வந்து படிப்பதாக வந்து வீட்டில் கூறிவிட்டு சென்னை சென்றிருக்காரு. ஆனால் வீட்டில் இருந்தவங்க வந்துட்டு அவங்க அப்பா வந்து பிஎஸ்என்எல் இதில் வேலை பார்த்துருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு அவர் வந்து அந்த வருவாய்களை வந்துட்டு முறையாக வந்து செலவழிக்காமல் அந்த வருவாயில் ஃபுல்லாமல் வந்து வீணாக வந்து செலவழித்ததுனால வந்து அவங்க ரொம்ப ஏழ்மையில் தான் இருந்திருக்காங்க. அவங்களோட இளைய சகோதரி ஒரு பொண்ணு வந்துட்டு மகளிர் சுய உதவிக்குழுவில் வேலை பார்த்து அதன் மூலம் வரக்கூடிய அந்த பணங்களை வந்துட்டு அவங்க வந்து அவருக்கு சென்னைக்கு வந்துட்டு அவர் கோர்ஸ் படிக்கிறாருன்னு சொல்லி அவருக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ராம்குமார் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் முழுமையாகவே அந்த சுவாதியை காதலிப்பது ஒருதலை பட்சமாக காதலிப்பதே அவர் வந்து பணியாக மேற்கொண்டிருக்காரு. காலை சுவாதி வேலைக்கு செல்வது, பின்னர் அவர் வருவது, இதையே பின்தொடர்ந்து வந்து இருக்கிறார். இங்கே வந்து அவர் கொலை செய்த மறுநாள் வந்துட்டு அவர் சொந்த ஊரான இந்த மீனாட்சிபுரம் வந்த பின்னாடி இந்த வீட்டிலாம் வந்து 2 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளார். மேலும் இது வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இந்த ராம்குமார் ஆனவர் வந்து இந்த வந்து 2 நாட்கள் பின்னர் 4 நாட்கள் வந்து விவசாய கூலி வேலைக்கும் கட்டட கூலி வேலைக்கும் வந்து சென்றுள்ளார். அதன் மூலம் கிடைத்த இந்த சிறு வருவாயை வைத்து அவர் வந்து தினசரி நாளிதழ்கள் மற்றும் அந்த வார புத்தகங்களை வாங்கி படித்து தன்னுடைய காவல்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து நெருங்கி வருகிறது, சுவாதி கொலை வழக்கில் நம்மை காவல்துறை நெருங்கி விட்டதா என்பது குறித்து அவர் வந்து தினசரி வந்து அவர் முழுமையான தகவல்களை வந்து திரட்டி வந்துள்ளார். வேதவள்ளி, நாகேந்திரன், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், இந்த கொலை வழக்குல துப்பு கொடுத்த காவலாளி தற்போது எங்க இருக்காரு? அவரோட நடத்துற விசாரணை எந்த அளவுல இருக்கு? அதாவது நாட்டையே உலுக்கிய சுவாதி வழக்கில் வந்து உச்சபட்ச தண்டனையை வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பொது இடத்துல ஒரு இளம்பெண் வந்து அரிவாளால் வெட்டுப்பட்டு இறந்திருக்கிறார். இது நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். ஏற்கனவே இது போன்ற பல்வேறு நந்தினி ஆசிட் வீசிய சம்பவத்தில் அந்த கொலையாளிக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் சொல்லி சுட்டிக்காட்டுகிறார்கள். இது போன்ற வந்து பல்வேறு பிரிவுகள், அதாவது எந்தெந்த பிரிவுல வந்து வழக்கு பதிவு பண்றாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் காவல்துறை இந்த கொலையை செய்தவருக்கு உச்சபட்ச தண்டனையை வந்து வாங்கி தரணும்ன்றதுக்காக என்னென்ன வழக்குகள்ல பதிவு செய்யணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமா ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா நம்ம வழக்கு பதிவு பண்ற அந்த வழக்கு பிரிவுகள் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த தண்டனை என்பது உறுதி செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர் மீது பதிவு செய்யக்கூடிய அந்த வழக்கு பிரிவுகளை உச்சபட்ச தண்டனைக்கு வழிவகுக்கக்கூடிய தண்டனை பிரிவுகளை பண்ணுன்றது ஒரு காவல்துறை ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர் முதலாவதாக சில தகவல்களை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த கொலையை செய்து கொண்டுள்ளார் ஒப்புக்கொண்டதாக தகவல் வருகின்றன. அந்த அடிப்படையில் ஒரு சில வழக்குகள் பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதாவது ஆதாரங்கள், அவர்தான் குற்றம் செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் வலுவாக இருக்கின்றன. அதை வைத்து வழக்கு பதிவு செய்வது. அதே போல குற்றம் அவர்தான் குற்றவாளி என்பதற்கு பல்வேறு சாட்சியங்கள், நீங்க சொன்னது போல காவலாளி தான் வந்து சொல்லியிருக்காரு, இது போன்ற முகச்சாடை உள்ளவர் இந்த 2வது ஃப்ளோர்ல இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடன் பழகிய அந்த 2 பேர் கொண்ட ரூம், அந்த ரூம்ல மற்றொரு நடேசன் என்பவர் இருந்திருக்கிறார். அவரும் சில தகவல்களை காவல்துறைக்கு வழங்கி இருக்கிறார். அவருடைய சுப பாவங்கள், அவர் எப்படிலாம் போயிட்டு வர, என்ன வருவாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய வைத்திருந்த, அதாவது ராம்குமார் விட்டு சென்ற ஒரு பையில் அந்த ரத்தக்கரை படிந்த சட்டை இருப்பதை கூட நடேசனுக்கு தெரிந்திருக்கிறது. அவரும் அந்த காவல்துறை விசாரணையில் சொல்லியிருக்கிறார். இவை எல்லாமே வந்து ராம்குமார் தான் செய்தார் என்பதற்கான ஆதாரங்களாக காவல்துறையால் பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் திரட்டக்கூடிய பணியில் காவல்துறை ஏற்கனவே பல தனிப்படைகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்தபட்ச அதாவது அடிஷனல் சிஓபி என்று சொல்லக்கூடிய கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய சங்கர் தலைமையிலான ஒரு பெரிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக அதில் ஐபிஎஸ் அதிகாரி மனோகரன் உள்ளிட்ட அன்பு உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தீவிரமாக எந்தெந்த பிரிவுகளில் வழக்குகளை பதிவு செய்வது என்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்தார்கள். அந்த வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்தி அதேபோல பல்வேறு கட்ட விவாதங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு விரைவாக இந்த வழக்கை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை முடித்து உச்சபட்ச தண்டனை விரைவில் வாங்கி தரும் என்பதில் தமிழக காவல்துறை உறுதியாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது.